இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாய் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அங்கே வேதம் சொல்லுகிறது முதலாவது மனம் திரும்புங்கள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இதை இந்த காலை வேளையில சிந்தித்து கடந்து செல்ல வேண்டியவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. அங்கே மனம் திரும்புதல் என்பது மனதிலும் இருதயத்திலும் ஏற்படுகின்ற முழுமையான மாற்றத்தினால் செயலில் உண்டாகும் மாற்றமே ஒரு மனம் திரும்புதலாய் காணப்படுகிறது. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார். நாங்கள் தேவனை என்ன செய்ய வேண்டும்? எல்லா நேரங்களும் ஆராதிப்போம். ஆமென். ரைட். ஆகவே இங்க பார்க்கலாம் மனம் திரும்புதல். இந்த ஒரு கேள்வியோடு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த காலை வேளையிலுமாய் நாம் மனம் திரும்பினவர்களாய் இன்றைக்கு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல், கடவுள் எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல். 3 வசனங்கள் நான் காண்பிக்கிறேன் சீக்கிரமாய். 1 யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். ஆமென். இரண்டாவது மத்தேயு சுவிசேஷத்துல அதே அதிகாரத்துல 4வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவேளை நாங்கள் வாசித்துக் கொள்ளலாம். 4:17. அதுமுதல் இயேசு மனம் திரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது, இங்க ஆண்டவர் சொல்றார், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். யோவான் ஸ்நானகன் வந்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்ததான அருமையான ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன், ஆண்டவருக்கு பாதையை செவைப்படுத்த வந்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசித்து பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் மார்க் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். மார்க் 6:12. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து. ரைட். 3 விதமான காரியம் கவனிங்க. முதலாவது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், மனம் திரும்புங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் சொல்றது? யோவான் சொல்லுங்க. யோவான் ஆசிரியர் வாய்ப்பு கட்டாய சத்தம் கூட இருக்கணும் இல்லையா? இல்லாட்டி சபை நடத்தல. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், மனம் திரும்புங்க. இரண்டாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்க. மூன்றாவது இயேசுவால் அழைக்கப்பட்ட சீசர்கள் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்த பொழுது சீசர்கள் வந்து சொல்லுகிறார்கள், மனம் திரும்புங்கள். இன்றைய நாள் இந்த காலை வேளையிலுமாய் செய்தி நானும் நீங்களும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடவுள் எதிர்பார்க்கிறதான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், கடவுளை தேடுகிறோம், நல்ல ஆராதிக்கிறோம், பல ஊழியங்களை செய்கிறோம். இன்றைக்கும் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் இன்றைக்கு மனம் திரும்பினவர்களாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? நான் 3 காரியத்தை உங்களுக்கு காண்பித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய உறவுகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே பவுல் அழகாய் சொல்லுகிறார், முன்னே நம்முடைய வாழ்க்கையில் முன்னே என்கிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் முன்னே என்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அங்கே மனம் திரும்புதல் என்று சொல்லுகிற பொழுது இன்றைய நாட்கள் நாங்கள் பார்க்கிறோம், நிறைய நேரத்தில் மதம் மாறி இருக்கிறோமே தவிர என்ன செய்யவில்லை, மனம் மாறவில்லை. முன்னே நாம் ஏதோ ஒரு மதத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தோம், பல தெய்வ வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தோம், பலவிதமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையை நான் நிறைவேற்றி கொண்டிருந்தோம். அங்கே முன்னே எங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் இருந்தது. ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறோம், அந்த மதத்தில் இருந்து மாறி இருக்கிறோம். சில நேரம் கந்தசாமி என்கிற ஒருவரை சர்ச்சுக்கு வந்துட்டு அவருக்கு யோசுவான பேரை வச்சுக்கணும், தனிக்க தாண்டி யோசுவான பேரை வச்சுக்கணும் இல்லையா? புனிதம் அம்மாண்டு வந்தா, பார்வதி அம்மாண்டு வந்தா அவங்களுக்கு என்ன செய்வோம், அண்ணா 2 வைக்கிறோம், ரூத் 2 வைக்கிறோம், அழகான பேர்களை வைத்து பேர் மாறி இருக்கிறது, மதம் மாறி இருக்கிறது. சில நேரம் நம்ம போட்ட ட்ரெஸ், நம்முடைய உடுப்புடைய நிலை மாறி இருக்கிறது. ஆனால் அழகாய் வேதம் சொல்லுகிறது, முன்னே என்னுடைய சுபாவம் வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கு அதே சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? முன்னே நம்முடைய வாழ்க்கை
நாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அல்ல கிறிஸ்துவை அறியாமல் அந்த ரட்சிப்பின் நிலையை அறியாமல் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுதும் அதே நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறதா? முன்னே நான் தூசிக்கிறவனாயிருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன், கொடுமை செய்கிறவனாயிருந்தேன். யோசித்துக் கொள்ளுங்க. அப்படி இருந்த நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினாலே நான் முன்னே செய்கிற பொழுது நான் கிறிஸ்துவை அறியவில்லை.